ஹாய் ஹலோ வெல்கம் டு காமர்ஸ் கிளாரிஃபைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 38. என்னடா 1 2 3 7 வரைக்கும் போட்டுட்டு இருந்தீங்களே, சடனாக 38க்கு ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னு முழிக்காதீங்க. ஏன்னா ஒரு 2 days பேக் வந்து ஷர்மிளா தேவி அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, மேம் பேஜ் நம்பர் 1.19 ப்ராப்ளம் நம்பர் 38 ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்காக தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. இது வந்து ஒரு 10 mark ப்ராப்ளம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9 entries வரும். பட் ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்க்க தான் சம் பெருசாக இருக்குது. இது வந்து ஃபோர்ஃபீட்டட்கான என்ட்ரிஸ் வரும். இந்த சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரீமியம். இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 22 இருக்குது. forfeiture of shares issued at premium fully collected. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ராஜ் லிமிடெட் issued 10,000 shares of ₹100 each. ராஜ் லிமிடெட் வந்து 10,000 shares வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஈச் வந்து ₹100 அட் ₹120 பேயபிள் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது ஈச் 100 அப்படின்னு சொல்லிட்டு அட் 120 பேயபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபேஸ் வேல்யூ ₹100, ஆனால் பே பண்ணது என்னவோ 120. அப்போனா என்ன அர்த்தம், ₹20 வந்து ப்ரீமியம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்காங்க. 10,000 shares ஈச் 100 ஃபேஸ் வேல்யூ 120ங்கிறது ப்ரீமியம். ஓகே, யூஸ்வலாக வந்து 10% ப்ரீமியம், 20% ப்ரீமியம், இல்லை ₹20 ப்ரீமியம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்காம டேரெக்டாக டோட்டலாக கொடுத்துட்டாங்க. ₹25 ஆன் அப்ளிகேஷன், 45 ஆன் அலாட்மெண்ட், 20 ஆன் ஃபர்ஸ்ட் கால், 30 ஆன் ஃபைனல் கால். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 120 வரும். ஸோ ஏன்னா ப்ரீமியம் வந்து இன்க்ளூடிங் ப்ரீமியம் இன் அலாட்மெண்ட். ப்ரீமியம் வந்து எப்போ கலெக்ட் பண்ணுறாங்க, அலாட்மெண்ட் மணி வாங்கும்போது அதிலே கலெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ப்ரீமியம் தனியாக எவ்வளோ, அலாட்மெண்ட் மணி எவ்வளோ அப்படின்னு பிரிக்கணும். டோட்டலாக 45 அப்படின்னா ப்ரீமியம் 20 நமக்கு தெரியும், இங்கே 120 கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரீமியம் வந்து ₹20 தான். ஏன்னா பார் வேல்யூ 100 மைனஸ் 120, ₹20 ப்ரீமியம். 20 ப்ரீமியம்னா அலாட்மெண்ட் மணி எவ்வளோன்னு இதுலேருந்து மைனஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ 45 minus 20 is equal to 25. அப்போ அலாட்மெண்ட் மணி மட்டும் ₹25. ஓகே, டோட்டலாக 120 வந்துடும். நெக்ஸ்ட்டு 9,000 shares were applied for and were allotted. 10,000 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் அப்ளிகேஷன்ஸ் வந்தது வந்து 9,000 shares. அந்த 9,000 sharesக்கும் என்ன பண்ணிட்டாங்க, அலாட் பண்ணிட்டாங்க. ஓகே, all monies were received with the exception of first and final calls on 200 shares held by அழகர். ஸோ ஒருத்தங்க மட்டும் 200 shares வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் டியூ வச்சுருக்காங்க. அப்போ அது வந்து டியூ என்ட்ரி போடணும். இல்லை ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே டேரெக்டாக ஃபோர்ஃபீச்சருக்கு போயிடும். அந்த 200 sharesம் தீஸ் ஷேர்ஸ் வேர் ஃபோர்ஃபிட்டட். ஸோ ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்க. கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ். அவ்வளோதான், ஜேர்னல் என்ட்ரி மட்டும் போட்டு ரெக்கார்டை காமிச்சா போதும். ஸோ பார்த்துடலாம் தான் போகும். அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபஸ்ட்டு காலு, ஃபைனல் கால். ஓகே, ஸோ இது எல்லாமே எங்கே தான் போகுது, ஷேர் கேபிட்டல் அந்த பேருக்கு தான் போகுது. அதுதான் பெர்மனெண்ட். ஸோ ஷேர் கேபிட்டலுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மணி ரிசீவ் ஆகும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ 2 entries பாஸ் பண்ணுவோம். ஜேர்னல் என்ட்ரி. அலாட்மெண்ட்டுக்கு வந்து டியூ கால்ஃபர் பண்ணுவாங்க கம்பெனிலேருந்து, அப்புறம் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணுவோம் கம்பெனி. 2 entries. ஃபஸ்ட் காலுக்கு அதே மாதிரி டியூக்கு ஒரு என்ட்ரி, ரிசீவபிளுக்கு ஒரு என்ட்ரி, ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி, ரிசீவபிளுக்கு ஒரு என்ட்ரி, டியூவுக்கு ஒரு என்ட்ரி, ரிசீவ் பணம் வந்ததுக்கப்புறம் ஒரு என்ட்ரி. ஸோ 8 entries வரும். ஃபீச்சருக்கு ஒன்று 9 entries. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி போட்டுடலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட், பணம் உள்ள வருது, அப்ளிகேஷன் மணி கம்ஸ் இன். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். என்ன பேரில் வருது, ஷேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற நேமில் வருது. பீயிங் application money received for 9,000 into 25. See, for shares 9,000 shares, each ₹25 application. So total amount 2,25,000. 2,25,000 credit. அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 2,25,000, 2,25,000. ஷேர் அப்ளிகேஷன் மணி transferred to share capital account. Third entry,
ஸோ அப்ளிகேஷனுக்கான 2 என்ட்ரி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம போட போகிறது அலாட்மெண்ட்டு. ஸோ அலாட்மெண்ட் கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அலாட்மெண்ட்டில் ப்ரீமியமும் சேர்த்து கலெக்ட் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அலாட்மெண்ட் வந்து 45 rupees இன்க்ளூடிங் ப்ரீமியம். அலாட்மெண்ட் 25, ப்ரீமியம் 20. எப்படி கண்டுபிடிச்சோம், 120 அப்படின்னா 100 minus 120, 20 ப்ரீமியம். ஸோ 20 rupees ப்ரீமியம். இந்த தேர்ட் ஒனுக்கு ப்ரீமியமோட சேர்த்து என்ட்ரி போடணும். டியூ என்ட்ரி ஃபஸ்ட்டு, பணம் வராது. அப்ளிகேஷன் மணியில் முதல்ல கேஷ் வந்துடும், அதனால் பேங்க் வந்துச்சு. ஆனால் அலாட்மெண்ட்டுங்கும் போது முதல்ல கால் பண்ணும், கம்பெனி கால் ஃபர் பண்ணுவாங்க. ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஏன் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து கிரெடிட் பண்ணுறோம், எப்போவுமே ப்ரீமியம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வர்றது, கம்பெனிக்கு எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வருது. இப்போ இட் இஸ் லைக் எ இன்கம். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். அப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். அதனால் இன்கம் ப்ரீமியமாக இருந்தால் கிரெடிட் பண்ணணும், டிஸ்கவுண்ட்டாக இருந்தால் டெபிட் பண்ணணும் அலாட்மெண்ட்டில் இல்லை ஃபஸ்ட் காலில். ஓகேங்களா. அப்போ எதில் டிஸ்கவுண்ட்டாக இருந்தால் டெபிட் பண்ணுவீங்க, ப்ரீமியமாக இருந்தால் கிரெடிட் பண்ணுவீங்க. ஸோ எவ்வளோ ஸ்ப்ளிட் அப்பு, ஷேர் அலாட்மெண்ட் வந்து 9000 into 45, டோட்டல் அமௌண்ட் 45. அதுவே ஷேர் கேபிட்டலில் 9000 into 25. ப்ரீமியம் மட்டும் எவ்வளோ, 9000 into 20 rupees ஈச். ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்ப்ளிட் அப்பில் நம்ம எழுதணும், மல்டிப்ளை பண்ணி கேல்குலேட் பண்ணணும். ஸோ 9000 into 45, 4,05,000. இந்த 4,05,000 எப்படி பிரிக்கிறாங்க, 25 வந்து அலாட்மெண்ட் மணி, 20 வந்து ப்ரீமியம் மணி. ஓகே. 2,25,000, 1,80,000 premium. Narration being amount due on allotment ₹25 along with premium ₹20 per share. Okay. Next entry, fourth entry. இப்போ டியூ என்ட்ரிக்கு அப்புறம் இது ரிசீவபிள்கான என்ட்ரி. இப்போ இந்த அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போட போகிறோம். இப்போ ரிசீவ் ஆகிடுச்சு இல்லையா, அலாட்மெண்ட் மணி எல்லாமே ரிசீவ் ஆகிடுச்சு, எதுலேயுமே டியூ அதில் பெண்டிங்கே இல்லை, அரியர்ஸே இல்லை. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட், பணம் கைக்கு வந்துருச்சுனாலே பேங்க் கிரெடிட். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா. இந்த முதல்ல ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம் இல்லையா, ஷேர் அலாட்மெண்ட் 4,05,000, 4,05,000 வர வேண்டி இருக்குது அப்படின்னு கம்பெனி போட்டிருக்காங்க. அது வந்துருச்சு இப்போ, ஏன்னா ஃபுல்லி கலெக்டட். அலாட்மெண்ட் மணி ஃபுல்லாக ரிசீவ் ஆகிடுச்சு, ப்ரீமியம் ஃபுல்லி ரிசீவ்டு சம்மு. ஓகேங்களா. ப்ரீமியமில் எந்த பெண்டிங்கும் இல்லை. பீயிங் ஆல் மணி, ஆல் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு, ஆல் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு. ஸோ 4,05,000, 4,05,000. நெக்ஸ்ட் என்ட்ரி. ஸோ அலாட்மெண்ட் முடிச்சாச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம எதுக்கு போயிடலாம், ஃபஸ்ட் காலுக்கு போயிடலாம். ஃபஸ்ட் காலுக்கு ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி. ஃபஸ்ட் கால் பண்ணுறாங்க கம்பெனி. ஸோ ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எல்லாமே ஷேர் கேபிட்டல் தான், அந்த டேர்ம் மட்டும் தான் வரும். இங்கே பாருங்கள், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்த என்ட்ரி என்ன போடுவோம் டியூவில், இதுக்கு அடுத்து ஒரு 2 என்ட்ரிக்கு அப்புறம் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. ஸோ ஃபஸ்ட் கால் எவ்வளோ, 9,000. ஃபஸ்ட் கால் வந்து 9,000 into ஈச் 20 rupees. ஃபஸ்ட் கால் மணி 20. ஸோ அப்போ 9,000 into 20, 1,80,000. 1,80,000 being due on first call money. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ட்ரி, டியூக்கு அப்புறம் ரிசீவ் ஆன மாதிரி. அப்போ ரிசீவ் ஆன மாதிரினா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட், ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட். பட் பேங்க்கில் ரிசீவ் ஆன அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,800 தான். எப்படி அப்படின்னா இது பாருங்கள், கொஷினில் கொடுத்துருக்காங்க 200 ஷேர்ஸ் ஹெல்டு பை அழகர். 200 ஷேர்ஸ் வந்து அவர் பே பண்ணல, எக்ஸப்ஷன். ஓகேங்களா. ஆக்சுவலாக 9,000 ஷேர்ஸ்க்கு அவர் பே பண்ணணும். இந்த 9,000ல் 200 ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணல, பே பண்ணலை. அதே மாதிரி ஸ்டம்மோட ஸ்டார்டிங்லேயே வந்து 9,000ஆல தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் 9,000 தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அப்ளைடை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும், அதுக்கு மட்டும் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 10,000 வச்சு எப்போவுமே 10,000 வச்சு மல்டிப்ளை பண்ணிடாதீங்க.
கஸ்டமர்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்களோ, ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம சம் போடணும். பேங்க் அக்கௌண்ட் டெப்ட் அதே மாதிரி 9,000 வச்சு சம் போடும்போது நிறைய தப்பு எப்போ நடக்கும்னா, இன்டூ 100 ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு போட்டுறாதீங்க. அப்ளிகேஷன் மணியை மட்டும்தான் முதல்ல ரிசீவ் பண்ணுவோம். சரியா? அதெல்லாம் பேசிக் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா சம்ம தெரிஞ்சோடனே ஆரம்பத்தில் நம்மளே எடுத்து ரஃப் நோட்டில் போடும்போது டக்குன்னு ஆர்வக்கோளாறில் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வரும். ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டோன்னா நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்ட் டு ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரிசீவ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000ல் 200 ஷேர்ஸ் பே பண்ணலை. அப்போ 8,800 தான் பே பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு? 20 rupeesக்கு. ஓகேயா? ஸோ அது எவ்வளோ? 1,76,000. 1,76,000. யூஸ்வலாக கால் இன் அரியர்ஸ் இருந்ததுன்னா இங்கே வந்து கால் இன் அரியருக்கு டெபிட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அது ஃபோர்ஃபீட்டட் அப்படிங்கிறனால அதுக்கு என்ட்ரி போடலை. பீயிங் ஃபஸ்ட்டு கால் டியூ ரிசீவ்டு ஃபார் நரேஷனில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கலாம் 8,800 ஷேர்ஸ். ஓகேயா? 8,800 ஷேர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மணி ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனல் கால் போட்டுடலாம். என்ட்ரி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எல்லாமே ஷேர் கேபிட்டலுக்கு தான் போகும். ஸோ ஃபைனல் கால் அக்கௌண்ட் அப்புறம் டு ஷேர் கேபிட்டல். ஸோ டியூ கான் என்ட்ரி பீயிங் டியூ ஆன் 9,000 ஷேர்ஸ் ஈச் 10 rupees. ஓகே, ஸோ கால் ஃபர் பண்ணும்போது 2,70,000 பணம் கம்பெனிக்கு வர வேண்டி இருக்குது. பட் இந்த 2,70,000 எவ்வளோ தான் ரிசீவ் ஆச்சு? 9,000 ஃபுல்லாக ரிசீவ் ஆகலை. அழகர் 200 பே பண்ணல இல்லையா? அப்போ 200 எக்ஸப்ட் 200 ரிமைனிங் பெய்டு. அப்போ 9,000 minus 200 8,800 ஷேர்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பேங்க்கில் ரிசீவ் ஆகிற அமௌண்ட் என்னவோ 8,800க்கான ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டாக இருக்கும். டூ பேங்க்குக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஸோ நரேஷன் பீயிங் money received on final call for 8,800 shares at rupees 30 per share. Okay, so 8,800 into 30 rupees 2,64,000 debit, 2,64,000 credit. So 2,70,000 வரணும். அதில் 2,64,000 வந்துருச்சு. ரிமைனிங் வரல. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் என்ட்ரி தான் ஃபுல் ஃபியூச்சருக்கான என்ட்ரி. ஸோ டோட்டலாக 8 என்ட்ரிஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி, ஃபஸ்ட் காலுக்கு 2 என்ட்ரி, ஃபைனல் காலுக்கு 2 என்ட்ரி, ஆக மொத்தம் 8 என்ட்ரிஸ். லாஸ்ட்டாக அந்த 2 கால் வந்து பே பண்ணாதனால அதை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல ஃபோர்ஃபீச்சர் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஃபோர்ஃபீச்சர் அப்படின்னா கம்பெனிக்கு இது வரைக்கும் அழகர் வந்து அப்ளிகேஷன் மணி பே பண்ணிட்டாரு 25 ரூபா, அலாட்மெண்ட் மணி பே பண்ணிட்டாரு 25 ரூபா. அலாட்மெண்ட் வந்து கொஷனில் 45ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது இன்க்ளூடிங் ப்ரீமியம் 20 rupees ஆட் பண்ணி ஃபோர்ஃபீட் பண்ணும்போது ப்ரீமியமாக விட்டுருவாங்க. சரிங்களா? அதாவது ப்ரீமியம் விட்டுருவாங்கன்னா ப்ரீமியம் வந்து கணக்கிலே வராது. ஓகே, ஃபோர்ஃபீட் பண்ண அமௌண்ட்டில் வந்து எது மட்டும் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனு, அலாட்மெண்ட்டு, இது வரைக்கும் என்னென்ன பே பண்ணியிருக்கானோ அது எல்லாமே கம்பெனி எடுத்துக்கும். அதுதான் ஃபோர்ஃபீச்சர். ஸோ அப்ளிகேஷன் 25 rupees பே பண்ணியிருக்கான், அலாட்மெண்ட் 25 rupees பே பண்ணியிருக்கான். அவன் என்ன பே பண்ணல? ஃபஸ்ட்டு கால் பே பண்ணலை, ஃபைனல் கால் பே பண்ணல. அப்போ 100 rupeesல அவன் எவ்வளோ பே பண்ணியிருக்கான்? இது வரைக்கும் 50 rupees பே பண்ணியிருக்கான். இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ பே பண்ணலை? 50 rupees பே பண்ணலை. எவ்வளோ ஷேர்ஸுக்கு பே பண்ணலை? 50 rupees 200 ஷேர்ஸ்க்கு அவன் பே பண்ணலை. அதே 50 rupees 200 ஷேர்ஸ்க்கு பே பண்ணிட்டான். ஸோ நாட் பெய்டு 10,000, பெய்டு பை அழகர் 10,000. 50 ஷேர் 200 ஷேர்ஸ்க்கு 50 rupees. கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நாட் பெய்டு பே பண்ணலை இல்லையா நீ, அதனால பனிஷ்மெண்ட் மாதிரி அவன் பே பண்ண இந்த 50 rupees 200 ஷேர்ஸை கம்பெனி எடுத்துக்கும். ஓகேங்களா? இட் கோஸ் டு த கம்பெனிக்கு தான் சொந்தம். அது பே அவனுக்கு அந்த 200 ஷேர்ஸும் போச்சு, அந்த கட்டின 10,000 ரூபாயும் போச்சு. ஓகேங்களா? அதுதான் ஃபோர்ஃபீச்சர். ஸோ கம்பெனி கைக்கு போயிருது அமௌண்ட். ஸோ அதுக்கான என்ட்ரி பார்க்கலாம். இப்போ ஷேர் கேபிட்டல் வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கம்ஸ் இன் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டு ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு அவன் ஃபைனல் கால் பே பண்ணல, டு ஃபோர்ஃபீச்சர் அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்போ அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் கால் 200 ஈச் rupees 20, ஃபைனல் கால் 200 ஈச் rupees 30, ஃபோர்ஃபீச்சர் 200, டோட்டல் 50. ஏன் 50 rupees? இது வரைக்கும் அவன் அப்ளிகேஷன் மணி பே பண்ணியிருக்கான், அலாட்மெண்ட் மணி பே பண்ணியிருக்கான். 25 + 25 50 அப்பார்ட் ஃப்ரம் ப்ரீமியம். ஸோ 200 ஷேரு 50 ரூபா பே பண்ணது கம்பெனி கைக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு காலு 4,000, 200 into 30, ஃபைனல் கால் 6,000, ஃபோர்ஃபீட்டடு 10,000. ஸோ ஷேர் கேபிட்டல் 20,000.
அப்போ பேலன்ஸ் ஆன் டியூ ஆன் அழகர் வந்து 10,000. 4 + 6 10,000 நம்ம பே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் எந்த சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.